எடப்பாடி தெரிந்து கொள்ளுங்கள், எடப்பாடிக்கு நாங்கள் செய்தி சொல்லுகிறோம். ஒருவேளை அதையும் சொல்றோம், உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்றோம். என்ன தெரியுமா? ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்திலே என்பிஆர் கணக்கெடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றீர்கள். எடப்பாடி அவர்களே, தமிழக அரசு, இந்திய அரசு நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஏப்ரல் 1 என்பது எங்களை நோக்கி என்பிஆர் என்ற சிட்டையை தூக்கி கொண்டு எந்த அதிகாரியாவது வந்தால் நாங்கள் ஓரமாக இருந்து பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். இந்த சமுதாயம் அவர்களை கேள்வி செய்யும். இன்ஷா அல்லாஹ் வந்து பாரு, எவ்வளவு போராட்டம் பண்ணாலும் நீ வருவேன்னு சொல்றியா? வாடா, வச்சிருக்கிறோம். எங்களை தேடித்தான் வருவேன், தமிழகத்துக்குள்ளதான வருவேன், எத்தனை பாதுகாப்போட வருவேன். நீ என்ன செய்வே? எங்கள் அனைவரையும் பிடிச்சி ஜெயில போட்டாலும் சரி, ஒரு என்பிஆர் கணக்கெடுக்க கூட இஸ்லாமிய சமுதாயம் அனுமதிக்காது. இன்ஷா அல்லாஹ் அத்தகைய நிலைக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உறுதியாக நிற்பீர்களா? என்பிஆர் அதிகாரிகளை விரட்டுவீர்களா? அவர்களை முற்றுகையிடுவீர்களா? அதற்கு அஞ்சாமல் இருப்பீர்களா? அத்தகைய உறுதி, அத்தகைய நெஞ்சுறுதி, அத்தகைய வீரம் இந்த சமூகத்தை காப்பாற்ற, நம்முடைய சந்ததிகளை காப்பாற்ற, இழப்பது நாம இருந்தாலும் வாழ்வது எங்கள் சந்ததிகளாக இருக்கட்டும் என்ற அந்த பூரிப்போடு மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுத்தவர்களாக என்ற உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹத்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.